அந்த யஷ்வந்தனுடைய அற்புதமான வைகாசி அனுசர திருநாளிலே ஐனை வணங்கி மகளலாம். இந்த உலகத்திற்கே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடை கடவுள் வாழ்த்து. யஷ்வந்த். அவரு பார்க்க கேட்டதுங்களா? ஹலோ, உங்களுக்கு ஹலோ, வைகாசி அனுஷ திருநாளுடைய திருவள்ளுவர் தினம், திருவள்ளுவருடைய பிறந்த தினம், திருவள்ளுவருடைய ஜன்ம தினம் இன்றைக்கு. திருவள்ளுவர் மாணவர் இளைஞர் இயக்கத்தின் சார்பாகவும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் ஆசிரியர்கள், இப்படி அனைவரும் சேர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கன்னியாகுமரி விவேகானந்தா கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர், மிக மூத்த கல்வியாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், நம்முடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பொன்னுலிங்கம் ஐயா அவர்களை தலைமையேற்று தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு அவர்களை வருக 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 என்று அழைப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகிப்பதற்காக மதுரையில் இருக்கக்கூடிய சந்தம் தேசிய இலக்கிய பேரவையினுடைய மூத்த நிர்வாகி மரியாதைக்குரிய ஜெகநாதன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். மிக முக்கியமான விருந்தினர் இங்கே வருகை தந்திருக்கிறார், மரியாதைக்குரிய தருண் விஜய் ஐயா அவர்கள். தருண் விஜய் ஜி, we are all inspired today. Entire audience, we are all inspired. தருண் விஜய் ஐயா அவர்களை நம் அனைவர் சார்பாகவும் நம் எல்லோருமே பேருவகை என்னோட
ராமராஜ பாண்டியன் அவர்களும் இங்கு வருகிற பல்வேறு பேராசிரியர்களையும் தமிழாசிரியர்களையும் வருக 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 என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்று மகிழ்கிறேன். Tarun Ji, thanks for being here. We are all inspired. Thank you. Now, I wholeheartedly welcome our most respected educationist, academician, and whatnot, senior principal, Dr. Ponnulingam Ji, to please present the presidential address. தலைமை உரை ஆற்ற வருமாறு, தெய்வ புலவரை பற்றி தலைமை உரையிலே எங்களுக்கு எல்லாம் சிறந்த கருத்துக்களை கூற வருமாறு மரியாதைக்குரிய முனைவர் பொன்னுலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி முதல் சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் முதற்கணி அன்பின் வணக்கங்கள். உலகில் சுமார் 7000 மொழிகள் இருக்கின்றன. இவற்றுள் செம்மொழி, தீந்தமிழ், பைந்தமிழ், பண்டமிழ், அன்னைத்தமிழ், கன்னித்தமிழ் என்றெல்லாம் அடைமொழியோடு அழைக்கப்படுகின்ற ஒரே மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ். தமிழ் என்ற சொல்லுக்கு பல பொருள் உண்டு. பிங்கள நிகழ்ந்து இனிமையும் நேர்மையும் தமிழெனப்படும். புறநானூறு தமிழ்களு கூடல் என தமிழுக்கு கலைத்திறன் என பொருள் தருகின்றது. தேவாரம் நாளும் இசையால் தமிழ் பிறப்பும் ஞானசம்பந்தன் என தமிழுக்கு சைவம் என பொருள் தருகின்றது. கம்பர் தமிழ் தழிய சாயலார் என தமிழுக்கு அழகு என பொருள் தருகின்றார். இளங்கோ அருந்திறல் தமிழ் ஆற்றல் என தமிழுக்கு வீரம் என பொருள் தருகின்றார். திருமூலர் என்னை இறைவன் நன்றாக படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என தமிழுக்கு இறைமை என பொருள் தருகின்றார். இந்த இறைமைக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு. இந்த கலியுகத்தில் நாம் இறைவனை அடைவதற்கு ஏற்ற வழியாக இருப்பது பக்தி நெறி. இந்த பக்தி நெறி ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் வளர்க்கப்பட்ட நெறி. இந்த பக்தி நெறி கொஞ்சு தமிழ், நெஞ்சு தமிழ், இஞ்சு தமிழ், செஞ்சு தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழ்கள் அதனுள் இருக்கின்ற காரணத்தால் தான் அறிஞர்கள் பக்திக்குரிய மொழி தமிழ் மொழி என்று தமிழுக்கை பெருமைப்படுத்துகின்றார்கள். இத்தகு பெருமைக்குரிய தமிழ் இந்த உலகத்திற்கு தந்திருக்கும் உன்னத கொடைதான் திருக்குறள். இந்த திருக்குறள் உலகத்து மனிதர்கள் அனைவரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரைய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகிறது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது வள்ளுவம். வள்ளுவம் கூறுகின்ற அந்த வாழ்வாங்கு வாழ்தலில் வாழ்தல் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் விரிவடைதல் தான் வாழ்க்கை என்கின்றார் சுவாமி விவேகானந்தர். எதில் விரிவடைதல்? மனிதமனம் அன்பால், அறிவால், ஆற்றலால், பண்பால், பக்தியால், ஊக்கத்தால், உலகளாவிய உணர்வால் விரிவடைதல் வேண்டும். இவற்றிற்கெல்லாம் மேலாக தன்னை எல்லா உயிர்களிலும் கரைத்துக் கொண்டு உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னிடத்து காணுகின்ற ஆத்ம நேய ஒருமைப்பாட்டால் உயிரடைய வேண்டும். அந்த உன்னத நிலை, அந்த உயர்ந்த நிலைக்கு வழிகாட்டுகின்ற அதுதான் வள்ளுவர் காட்டுகின்ற வாழ்வாங்கு வாழ்தல் இருக்கின்றது. இந்த வாழ்வாங்கு வாழ்தல் என்ற நன்னறியை நாம் கடைபிடித்து நாமும் வீடு பேர் அடைய வேண்டுமானால் வாழ்க்கையில் 3 செயல்களை முக்கியமாக செய்ய வேண்டும். முதல் செயல் நம்மை நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது நம்மை இயற்கையோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நம்மை இறையோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3க்கும் திருக்குறளுடைய கருத்துக்கள் வழிநடத்தி செல்கின்றன. நம்மை நம்மோடு இணைத்துக் கொள்ளுதல் என்றால் வேற எதுவும் அல்ல, நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட நிலை. சொல்லும் செயலும் ஒன்றுபட வேண்டுமானால் நம்முடைய மனம் நம் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். மனம் அடங்க வேண்டும். மனம் மாசற்றிருக்க வேண்டும். மனதில் இருக்கின்ற அந்த அழுக்குகள், அதாவது அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவைகள் அகற்றப்பட வேண்டும். இந்த நிலை வருகின்ற போது நிச்சயமாக மனம் நம்முடைய கட்டுக்கோப்பிற்குள் மனம் அடங்கி நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட நிலை தோன்றும்.
இதுதான் நம்மை நம்மோடு இணைத்துக் கொள்ளுதல் என்ற உன்னத நிலை. அதற்காகத்தான் வள்ளுவருடைய அறத்துப்பால் முதலுடைய பகுதியை நீங்கள் பார்க்கின்ற போது முழுக்க முழுக்க இது நம்மை அதற்குத்தான் வழிநடத்தும். இரண்டாவது, நம்மை இயற்கையோடு இணைத்துக் கொள்ளுதல். நம்மை இயற்கையோடு இணைத்துக் கொள்ளுதல் என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்ற வேண்டும். இந்த உலகம் எனக்காக மட்டும் படைக்கப்பட்டதன்று. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உரிமைகளும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உரிமைப்பட்டவை என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை வர வேண்டும். அதன் பிறகு நான் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயலும் யஜ்ஞப்பணியாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் யஜ்ஞம் என்று நான் சொன்னவுடன் நீங்கள் அதை பொருள் வேற எடுக்க வேண்டாம். இம்மையிலோ மறுமையிலோ பலன் எதையும் எதிர்பாராது மற்றவர்களுடைய நன்மைக்காக ஆற்றுகின்ற செய்கின்ற எந்த பணியானாலும் அந்த பணி யஜ்ஞப்பணி. இந்த யஜ்ஞப்பணி நம்ம ஆற்ற வேண்டுமானால் நம்மிடம் துறவு மனப்பான்மை வேண்டும். அந்த துறவு மனப்பான்மை வந்தால் மட்டும்தான் அந்த யஜ்ஞப்பணி ஆற்ற முடியும். இந்த துறவு மனநிலை என்று சொல்லக்கூடியது தியாகம் என்கின்ற ஒன்றுக்கு நம்மை வழிநடத்துது. இதனால்தான் இதை செய்தல் உன்கடன், அரண் செய்தல் உன்கடன், அதில் எய்தொரு விளைவில் எண்ணம் வையாதே. இந்த கீதை கூறுகின்ற இந்த கருத்தை தான் வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய ஒப்புரவு அறிதல் என்ற அதிகாரத்தில் 10 குறள்களாக நமக்கு தருகின்றார். ஒப்புரவு அறிதல் என்றால் வேறு எதுவும் அல்ல, உன்னால் ஒரு தனி மனிதனால் இந்த சமுதாயத்திற்கு எப்படி எல்லாம் உடமையாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் இல்லை தன் உயிராக இருந்தாலும் எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு பிறருக்கு உதவ வேண்டுமோ முடியுமோ அப்படியெல்லாம் உதவ வேண்டும். இதுதான் ஒப்புரவு. இந்த ஒப்புரவாளன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் இலக்கணம் வகுக்கின்றார். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாற்றி எண்ணாற்றும் கொள்ள. இந்த மலை நமக்கு என்னென்னவோ கொடை கொடுக்கின்றது, ஆனால் மலை நம்மிடமிருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லையே. இப்படி இந்த சமுதாயத்திற்காக யார் தொண்டு செய்கின்றார்களோ அவர்தான் ஒப்புரவாளர் என்பது வள்ளுவம் கூறுகின்ற கருத்து. இந்த வள்ளுவம் கூறுகின்ற கருத்தை உள்வாங்கித்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார். ஒப்புரவாளருடைய குணமாக சொல்லுகின்ற போது, they alone live who live for others, the rest are death more than alive. அதாவது எவர் பிறருக்காக வாழ்கிறார்களோ அவர்களே வாழ்கின்றவர்கள், மற்றவர்கள் இருந்து செத்தவர்களே. இது சுவாமி விவேகானந்தர் தருகின்ற அந்த ஒப்புரவாளனுக்கான இலக்கணம். இதை பாரதி இன்னொரு விதத்தில் ஊருக்கு விளைத்திடல் யோகம் என்று சொல்லுகிறார். இந்த நிலையில் நாம் பணியாற்றுகின்ற போது அந்த 2ஆம் நிலையாக்கிய அந்த இயற்கையோடு இணைதல் என்ற தன்மையை நான் அடங்கியுள்ளேன். 3ஆம் நிலையாக்கிய அந்த இறையோடு இணைதல் அந்த நிலை இருக்கிறது அல்லவா, அதற்கு தேவை நமக்கு சரணாகதி. சரணாகதி என்றால் வேறு ஒன்றுமல்ல, இன்பமோ துன்பமோ அது எதுவாக இருந்தாலும் பெரும்பான்மையும் துன்பம் என்று எடுத்துக் கொள்ளுங்களாம். அந்த துன்பத்தில் நீ எப்படி தந்தாலும் எந்த ஒரு மறுப்போ எந்த ஒரு எதிர்ப்போ இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலை நமக்கு வருமானால் அப்பொழுதே நமக்கு சரணாகதி தோன்றுகின்றது. இந்த சரணாகதி நிலை நாம் அடைய வேண்டுமானால் முதற்கண் புலநடக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். புலநடக்கத்தோடு கூடி யான் எனது என்று சொல்லக்கூடிய செருக்கு அறுக்க வேண்டும். இதுதான் வள்ளுவர் காட்டுகின்ற வழி. உடனும் கொத்தோட்டியான் உரையின் காப்பான் வரனின் வைப்பிற்கோ திட்டு என்பது குறள். அது மட்டுமல்ல, யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகு புகும் என்று சொல்லக்கூடிய இந்த 2 குறள்களுமே இந்த 3ஆம் நிலையை நமக்கு முழுமையாக எடுத்தார். இத்தகைய சிறப்புடைய திருக்குறளை இழிவுபடுத்துகின்ற விதத்தில் சிறுமைப்படுத்துகின்ற விதத்தில் சிலர் இந்த தமிழகத்தில் சில செய்திகளை சொல்லுகிறார்கள். அதுவும் குறிப்பாக பிற மதத்தவர்கள் தங்களிடமிருந்துதான் திருவள்ளுவர் அன்புடைமை என்ற அதிகாரத்து கருத்துக்களை பெற்று இன்று வானுலாவிய புகழ் பெற்றிருக்கின்றார் என்று திருக்குறளை பெருமைப்படுத்துகின்றார்கள். இவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும், இவர்களுக்கு என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அன்பு உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் பொதுவான பொது பண்பு. இது எந்த சந்தேகமே இல்லை. உலகத்தில் அன்பை போதிக்காத மதமே கிடையாது.
இதை முதற் கருத்தாக வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது கருத்து, கிறிஸ்தவம் தோன்றுவதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய புத்தர், இந்த பாரதத்து மண்ணில் பிறந்த புத்தர், இந்த பாரத மைந்தன் உலகம் முழுமைக்கும் அந்த அன்பு ஒளியை பாய்ச்சி விட்டார். அப்படி என்றால் புத்தன் பாய்ச்சிய அந்த ஒளியில் தான் கிறிஸ்தவத்தின் அன்புடைமை தோன்றி இருக்கலாம். இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளையோ அது நம்மளுக்கு தெரியல. மட்டுமே ஏனென்றால் அது அவர்களுடைய மத கொள்கையினுடைய தன்மை. ஆனால் வள்ளுவம் கொதிக்கின்ற அன்மை ஆன்ம நேய ஒருமைப்பாடு இருக்கிறதே, அந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டையே பண்ணிட்டேன். இதை விட என்னன்னா, கிறிஸ்தவம் போதிக்கின்ற அன்புடைமை பிற உயிர்களை கொன்று தின்வதற்கு உரிமை தருகிறது. ஆனால் வள்ளுவம் போதிக்கின்ற உரிமையோ பகுத்துண்டு பல்லுயிர் ஒன்புகின்ற அந்த ஜீவகாருண்யத்தை போதிக்கின்றது. எனவே மலைக்கும் மடுவுக்கும், திருக்குறள் போதிக்கின்ற அன்புடைமைக்கும் கிறிஸ்தவம் போதிக்கின்ற அன்புடைமைக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் போன்ற வித்தியாசம். அப்படி இருக்க எப்படித்தான் இவர்கள் இந்த பொய்யுரையை, கருத்தரங்குகளை நடத்துகின்றார்களோ வேதனையாக இருக்கிறது நீங்கள். இது மட்டுமல்ல, இன்று தமிழர்கள் பொய்யுரையர்களை நம்பக்கூடாது என்பதற்கு சில ஒரு செய்தியை மட்டும் கூறிய அமைய ஆரம்பிக்கிறது. நம்முடைய தமிழ் மொழி இவ்வளவு சிறப்போடு இருந்தாலும் ஆங்கிலேயர் வருகையால் தமிழனுடைய வளர்ச்சி தளர்ச்சி அடைந்தது. அவர்கள் கொண்டு வந்த 1835 அறிமுகப்படுத்திய ஆங்கில வழி கல்வி தளத்திலிருந்து தமிழை புறக்கணித்தது. அடுத்த நிலையாக தமிழை தங்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு அவர்கள் பயன்படுத்த எண்ணினார்கள். அதனால் கால்டுவெல்லினுடைய திராவிட மொழி கொள்கை என்ற கொள்கையை உருவாக்கினார்கள். இந்த கொள்கையை அவர்கள் பரப்பி அந்த நேரத்தில் தான் மெக்காலாவினுடைய கல்விக் கொள்கையால் உடலால் இந்தியனாகவும் உள்ளத்தால் ஆங்கிலேயனாகவும் மாறிய சிலர் தங்களை தாங்களே அறிவுஜீவிகள் என கூறிக்கொண்டு அந்த திராவிட மொழி கொள்கையை ஏற்று இந்த தேசத்தினுடைய பிரிவினைக்கு, அதாவது அந்த வெள்ளையர்கள் நினைத்த அந்த பிரிவினை எண்ணத்தை வளர்ப்பதற்கு துணை நின்றார்கள். இந்திய தேசத்தை ஒற்றுமையாக இருந்த மக்களை ஆரிய திராவிடர் என பகுத்து இனப்பிரிவினையை காட்டினார்கள். அது மட்டுமல்ல, தமிழில் இருக்கின்ற தெய்வ நூல்களை, பக்தி நூல்களை எள்ளி நகையாடினர், புறக்கணித்தனர், கம்பனை பழித்தனர், அவன் காப்பியத்தை எரித்தனர். அடுக்கு மொழிகளை அள்ளி வீசி பாமர மக்களுடைய மொழி பற்றி மொழி வரியாக மாற்றினர். இதனுடைய விளைவு தமிழர்கள் ஒரு மயக்க நிலைக்கு வந்துவிட்டார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் வளர்ப்போம், தமிழ் வளர்ப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் காப்போம் என்று கூறிய இவர்கள் ஆட்சிக்கு வந்தபின் தமிழ் வளர்த்தார்களா? உலக தமிழர்களே ஒரு கணம் சிந்தித்துப்பார்கள். இதற்கு ஒரே ஒரு பதில் கூறுகின்றேன். அவர்களால் தமிழ் என்ன நிலைக்கு வந்திருக்கிறது என்பதற்கு ஐநா சபையினுடைய யுனெஸ்கோ நிறுவனம் அண்மையில் ஒரு அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் இன்னும் 1000 ஆண்டுகளுக்குள் உலகில் 25 மொழிகள் 1000 ஆண்டுகளுக்குள் அழிந்து போய் விடுமா. அந்த 25 மொழிகளுள் 8வது இடத்தில் இருப்பது நம்முடைய அன்னை தமிழ் மொழி. இதுதான் அவர்கள் தமிழ் மொழிக்கு ஆற்றியிருக்கும் கொண்டார். இந்த நேரத்தில் தமிழர்களாகிய உண்மை தமிழர்கள் நாம் அனைவரும் நம் அன்னை தமிழை காக்க என்ன செய்ய வேண்டும் என்று நாம் இப்பொழுது ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எந்த நிலையில் சிந்திக்க வேண்டுமானால் தமிழ் இந்தியன் என்ற உணர்வோடு நம்முடைய திட்டம் வகுக்க வேண்டும். அதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த திருக்குறளுடைய பெருமைக்கு மாறுபட்டு கூறிய பொய்யுரை போல் இன்றும் இந்த பொய்யுரை பேசுகின்றவர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொய்யர்களுடைய பொய்யுரைகளை நம்பக்கூடாது. இதுவே முதல் வேண்டுதல். உண்மை எது பொய் எது என்று பகுத்து உணரக்கூடிய அந்த அறிவு வந்து விட்டாலே நம்முடைய வளர்ச்சிக்குரிய முதல் கட்டத்தை நாம் அடையலாம். இந்த பொய்யர்கள் தமிழ் உணர்வுள்ளவர்களை, உண்மையான தமிழ் பற்ற உள்ளவர்களை, தமிழ் வளர வேண்டும் என்ற உள்ளவர்களை அவர்கள் தமிழ் உணர்வற்றவர்கள், தமிழை புறக்கணிப்பவர்கள் என்று சொல்லி அரசியலுக்காக என்னென்னவோ பேசுகிறார்கள்.
அதற்கு சில எடுத்துக்காட்டுகளாக சொல்ல வேண்டுமானால், நம்முடைய பாரதத்தின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தமிழ் மீதும் வள்ளுவர் மீதும் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக ஐநா சபையில் முதலாக திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். அது மட்டுமல்ல, திருவள்ளுவருக்கு அவருடைய திருவுருவம் குறித்த ஆணையத்தை வெளியிட்டு அவரை பெருமைப்படுத்தினார். அந்த உண்மையான தமிழ் உணர்வு உள்ள அந்த மறைந்த பிரதமரை நாம் அனைவரும் இப்பொழுது நினைவு கூறுவோமாக. அடுத்து இன்றைய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக அரங்கில் அமெரிக்கா நாட்டில் வைத்து கழிந்த ஆண்டு 2019 உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ் மொழி என்று ஆணித்தரமாக கூறி தன்னுடைய தமிழ் உணர்வை, தமிழ் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுடைய அந்த கூத்தை ஏற்று அவர்களுடைய மனநிலையை பாராட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போமாக. அடுத்து இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் அன்னார் அவர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தை சார்ந்த தமிழ் அவருடைய தாய்மொழி அல்ல, ஆனால் திருக்குறளின் வாமன கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு, ஆண்டாளின் பாசுரங்களால் தான் ஈர்க்கப்பட்டு, பாரதியாருடைய பக்தி அதாவது தேசபக்தி கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு தன்னை ஒரு தமிழ் சித்தனமாக மாற்றிக்கொண்டு இன்று உலகம் முழுக்க திருக்குறளுடைய பெருமையை பறைசாற்றி வந்து திருக்குறள் வளர்க்கின்றாரே அந்த தருண் விஜய் என்று சொல்லக்கூடிய தமிழ் விஜய், அந்த தமிழ் விஜய் ஆகிய அந்த தருண் விஜயை நாம் நன்றி பாராட்டி அவருக்கு நாம் கடமைப்பட்டு நாம் பாராட்டவும். இது மட்டுமல்ல, இதுபோல் யார் யாரெல்லாம் தமிழ் வளர்ப்போம், உண்மையாக தமிழ் வளர்க்கின்றோம் என்று சொல்கிறார்களோ அவர்களை ஆதரிப்போம். தமிழ் அன்னையை அவளுக்குரிய அரியாசனத்தில் அமர்த்துவோம். இதுவே இந்த சபையில் தலைமை உரையாக நான் உங்களுக்கு தெரிவித்த வேண்டுகோள் என கேட்டு நான் என்னுடைய தலைமை உரை இறக்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழன்னைக்கு என்றைக்கும் அழிவில்லை, என்றும் இளமை மாறாது இருப்பவள் எங்களுடைய தமிழன்னை. உண்மை தமிழர்களுக்கு என்றும் எங்களுடைய ஆதரவு உண்டு. திருக்குறள் இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் உலகம் ஒத்துமைக்குமே கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை. அதை ஒரு மதத்தினர் அப்படியெல்லாம் அதை உரிமை கொண்டாட இயலாது. நம்முடைய இந்திய கலாச்சாரம் உலகத்திற்கு கொடுத்த கொடைதான் திருக்குறள். மிக அழகாக சொன்னார் நம்முடைய விழா தலைவர் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினுடைய முன்னிலை உரை ஆற்ற வருமாறு மதுரை சந்தம் தேசிய இலக்கிய பேரவையினுடைய ஆற்றல் மிகுந்த செயலர் திரு ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புகள். அனைவருக்கும் வணக்கம். பாரத நாடு பழம்பெரும் நாடு. நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் என்று பாரதி நம்மை இந்த பாரத மண்ணின் மைந்தர்கள் என உணர்வதில், பெருமிதம் கொள்வதில் வழிகாட்டி இருக்கின்றார். அப்பேற்பட்ட இந்த பாரத தேசம் உலகத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய கொடைகளுள் உன்னதமானது என்று சொல்லப்படுவது வள்ளுவம். இந்த வள்ளுவம் என்பது ஒரு வாழ்வியல் பெட்டகம். மனித வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும், அந்த மனித வாழ்க்கையினுடைய தனித்துவம் எப்படிப்பட்டதாக திகழ வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ்வானேயானால் அவனுடைய வாழ்க்கை வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்ல தகுந்த பெருமை இந்த திருக்குறள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கொடை. அப்பேற்பட்ட உன்னதமான இந்த நூலை உலகிற்கு வழங்கி இருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழியாக திகழ்கின்றது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே என்று பாரதி போற்றுகின்றானே, அந்த தந்தையர் நாடு என்று நாம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பெருமிதமாக சொல்கின்றோமே, அப்பேற்பட்ட இந்த தந்தையர் நாடு தந்திருக்கக்கூடிய கொடை, அரும் கொடை, பெரும் கொடை இந்த வள்ளுவம் திருக்குறள். திருக்குறள்
அளவால் மிகச் சிறியது. ஆனால் அது சொல்லக்கூடிய கருத்தோ ஆழம் மிக்கது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்பாள் அவ்வை. வடிவத்திலே மிகச் சிறியதாக இருந்தாலும் சொல்லக்கூடிய வாழ்வியல் அறத்தால் மிக உயர்ந்து நிற்கக்கூடியதாக இந்த வள்ளுவருடைய குறள் அமைந்திருப்பதைத்தான் தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், மூர்த்தி சிறுசு ஆனாலும் கீர்த்தி பெருசு என்று சொல்வார்கள். மூர்த்தி என்கின்ற வடிவம் சிறியதாக இருக்கலாம், உருவம் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய கீர்த்தி புகழ் மிக பெருமை உடையது. அப்பேற்பட்ட வள்ளுவம் தெய்வ பணுவல். தெய்வ பணுவல் என்று சொன்னால் வள்ளுவர் பெருமானை தெய்வ புலவர் என்று தமிழ் உலகம் போற்றுகின்றது. அவர் தெய்வ புலவர் என்று போற்றப்படுவதற்கான காரணம் என்ன? தன்னுடைய குறளிலே இந்த பாரத மண்ணினுடைய தெய்வங்களை, அந்த தெய்வங்களுடைய தன்மைகளை எல்லாம் தன்னுடைய குறளிலே ஆங்காங்கே பெருமைப்பட பேசியிருக்கின்றார். பாரத நாட்டிலே சேலமாக அந்த செல்வத்தினுடைய இருக்கும்படியான திருமகள் பாரதி பாடுவான், அவள் எந்த இடத்திலே உரைகின்றாள் என்றால் அகன் அமர்ந்து. அந்த திருமகள் அவள் எப்படி உரைகின்றாள் அப்படின்னா அகனமர்ந்து விட்டிருக்கிறாள். அகனமர்ந்து என்று சொன்னார் அவள் மன மகிழ்வோடு நல் விருந்து படைப்பவன். வரக்கூடிய ஒருவன் தன்னுடைய வீட்டிற்கு பசியோடு வரக்கூடிய ஒருவனுக்கு விருந்து படைப்பானே, ஆனால் அங்கே அந்த திருமகளுடைய வாசம், அந்த திருமகள் அந்த இடத்திலே அமர்ந்து அங்கே சொல்லி காண்கின்றார். திருவள்ளுவர் அந்த திருக்குறளிலே செய்யாள் என்று சொல்லக்கூடிய திருமகளை மட்டும் சொல்லவில்லை, அதையும் தாண்டி மங்களகரமாக இருக்கக்கூடிய திருமகள் எங்கே இருப்பாள் என்பதை சொல்லக்கூடிய அதே வள்ளுவ பெருந்தகை அமங்கலகரமாக இருக்கக்கூடிய அவளுக்கு மூத்தவள் என்று சொல்லக்கூடிய மடியுளாள் மாமுகடி, அவளுக்கு மூத்தவள் என்று ஸ்ரீதேவி என்று தமிழிலே திருமகளை சொல்லுவார்கள். அந்த ஸ்ரீதேவி எந்த இடத்திலே இருக்கிறாள்? நல் விருந்து வழங்கப்படக்கூடிய இடத்திலே அவள் இருக்கிறாள். அதே சமயத்திலே அவள் மடி என்று சொல்லக்கூடிய சோம்பல் இருக்கக்கூடிய இடத்திலே அவளுக்கு மூத்தவளாக இருக்கக்கூடிய மூதேவிதான் வாழ்வாள் என்று ஒரு குறளிலே சொல்கிறார். இப்படி நம்முடைய தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி என்கின்ற திருமகளையும் அவளுக்கு மூத்தவளாக கருதப்படக்கூடிய சேட்டை என்று இலக்கியங்களிலே பேசப்படக்கூடிய ஜேஷ்டா தேவி என்று சொல்லக்கூடிய அந்த மூத்த தேவியாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தையும், அதற்கும் மேலாக அடி அளந்தான் என்று திருமாலுடைய பெருமையை சொல்கிறார். திருக்குறளே அப்படித்தான் சொல்லுகிறார்கள். திருமால் வாமன ரூபம் கொண்டு 2 அடிகளால் எப்படி 7 14 உலகையும் அளந்தானோ, அதை போல குறள் வெண்பா என்கின்ற 2 அடி பாடல் மூலமாக உலகினுடைய பெரும் கருத்துக்களை எல்லாம் இந்த வள்ளுவ பெருந்தகை வெற்றி பெற்றிருக்கிறார், வெற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு இடத்திலே இந்திரனே சாலும் கரி என்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. உரை எழுதக்கூடிய உரையாசிரியர் சொல்கின்றார்கள், ஒருவன் ஒழுக்கமானவனாக இருப்பானா, அவனுடைய ஒழுக்கம் என்பது சிறந்ததாக அமைகின்றதா என்று நாம் நிர்ணயம் செய்வதற்கு இந்திரனுடைய வரலாற்றை, இந்திரனே சாலும் கரி, கரி என்பது சாட்சி, இந்திரனுடைய வரலாறு தான் சாட்சி. அகலிகையின் இடத்திலே இந்திரனாகப்பட்டவன் தவறாக நடந்து கொண்டான். அப்படி தவறாக நடந்து கொண்டதற்கு தேவேந்திரனாக, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக, 30 தெய்வங்களுக்கும் முதல்வனாக இருந்தால் கூட அந்த இந்திரனும் ஒழுக்க கேடாக நடந்து கொள்வானே, ஆனால் அவனும் சாபத்திற்கும் பாபத்திற்கும் உள்ளாவான். அதனால் ஒழுக்கக்கேடான பிறன் இல் விளைதல் என்கின்ற ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது என்று வலியுறுத்துவதற்காக இந்திரனுடைய வரலாற்றை எடுத்து தருகின்றனர்.
இப்படி வள்ளுவம் தொட்ட தொட்ட இடங்களிலே எல்லாம் தெய்வங்களுடைய பெருமைகளையும், அந்த தெய்வத்தை வழிபடுபவர்கள், அப்படி வழிபடுபவர்கள் வாழக்கூடிய வாழ்வியல் நெறி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்து கூறியிருக்கின்றது. வள்ளுவத்தை ஒரு வகையிலே ஸ்மிருதி என்று சொல்வார்கள். ஸ்மிருதி என்று சொன்னால் ஸ்மரணம் என்றால் நினைப்பது. வள்ளுவருடைய வாக்குகள் நம்மால் நினைக்க தகுந்தன, நெஞ்சில் நிறுத்த தகுந்தன. அப்படி நெஞ்சிலே நிறுத்தி அவர் காட்டியிருக்கக்கூடிய அந்த தெய்வ வாழ்க்கையை ஒருவர் வாழ்வாரேயானால் அப்பேற்பட்ட வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கையாக அமையும் என்று உலகிற்கு எடுத்துரைத்த தமிழ் மறை தந்த வள்ளுவருடைய அவதார நட்சத்திரம். நாம் வழக்கமாக பாரத மண்ணினுடைய மரபின் அடிப்படையிலாக ஒருவருடைய பிறந்த நாள் என்பது அவருடைய அவதார ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடுவது என்பது நம்முடைய பாரத மரபின் பாரம்பரியமான ஒரு வாழ்க்கை. அந்த அடிப்படையிலே வள்ளுவ பெருந்தகைக்காக இமயம் முதல் குமரி வரையிலுமாக வள்ளுவ பெருந்தகையினுடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஐயா தருண் விஜய் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்புரையை நாம் அனைவருமாக செவிமடுத்து வள்ளுவம் நமக்கு வாழ்க்கைக்கு தந்திருக்கக்கூடிய பாடங்களை, அறத்தை, விழுமியத்தை அவருடைய அவதார நன்னாளிலே தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வள்ளுவம் என்பது குறுக தரித்தது, மிக சிறப்பானது. தெய்வத்தை பற்றியும், தெய்வத்தை வழிபவர்களை பற்றியும், தெய்வத்தை வழிபடுபவர்களின் வாழ்வியல் முறைகளை பற்றியும் கொண்ட உலகத்திற்கான ஒரு உன்னத கொடை என்று மிக அருமையாக முன்னிலை உரையாற்றிய திரு ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவினுடைய சிறப்புடையை செவிமடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது. It is a great privilege for us to welcome and to introduce our Tarunji to this meet, to the Tirukkural Conclave, national level Tirukkural Conclave. We cannot separate Tarun Vijayji and Tirukkural. We cannot separate Tarun Vijayji and Tamil. In fact, Tamil and Tirukkural are like his own. He breathes Tamil. He breathes Tirukkural. He is very fondly called as Tirukkural Tudar, the Tirukkural ambassador and Tamil Nesar. தமிழ் தலைவர்களை தருண் விஜய் அவர்களைப் போல கொண்டாடியவர் வேறு எவரும் இல்லை. வாவு சிதம்பரம் ஐயா அவர்களை, கட்டபொம்மனை, மருதுபாண்டிய சகோதரர்களை, நாச்சியாரை, இப்படி ஒவ்வொருவரையும் நமது தருண் விஜய் ஐயா அவர்கள் ராஜேந்திர சோழனுக்கு மும்பையினுடைய மாஸ்கான் டாக்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய கப்பற்படை கட்டுமான தளத்திலே அவருடைய முழு திருவுருவ படத்தை அங்கே நிறுவி பெருமை சேர்த்தவர். திருக்குறளும் தமிழுமே உயிர் மூச்சாக கொண்டவர். நம்முடைய ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே மிக மிக முக்கியமான ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு நம்முடைய தருண் விஜய் ஐயா அவர்கள் புதுதில்லியிலே நம்முடைய தமிழகத்தினுடைய குரலாக ஒலித்தார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது புதுதில்லியிலே தருண் விஜய் ஐயா அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலித்தது. அவருடைய SYT, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் ஃபார் திருவள்ளுவர், தருண் விஜய் அவர்கள் தலைவராக இருந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய குரல் அங்கே புதுதில்லியிலே ஓங்கி ஒலித்தது. அந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி ஏறத்தாழ 2.5 லட்சம் கையெழுத்துக்களை மிக குறுகிய ஒரு 2 தினங்களிலே பெற்று குடியரசுத் தலைவர் மாளிகையிலே சமர்ப்பித்த அந்த நிகழ்வு தமிழினத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்த்த நிகழ்வாக இருந்தது. உலகம் முழுவதும் திருக்குறள் பரப்புவதை நம்முடைய தருண் விஜய் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பணியாக செய்து வருகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை தேச தலைவர்களுடனும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த தலைவர்கள் அனைவரிடத்திலும் திருக்குறளை, பாரதியை, நம் கட்டபொம்மனை, நம் ராஜேந்திர சோழனை, ராஜராஜ சோழனை ஒவ்வொருவரையும் கொண்டு சேர்ப்பதை ஒரு மிகப்பெரிய கடமையாக செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையிலே திருக்குறளை ஒலிக்க செய்தார். அதே போல அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய செனட் சபைக்கு சென்று அங்கே திருக்குறளை ஒலிக்க செய்தார்கள். பிரணாப் முகர்ஜி அவர்கள், இன்றைய குடியரசுத் தலைவர் மேதகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள்,
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர்கள், உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய மூத்த தலைவர், இப்படி அவர் செல்லாத மாநிலமே இல்லை, அவர் திருக்குறளை பரப்பாத இடமே இல்லை என்று நாம் சொல்லலாம். தமிழர்களுக்கெல்லாம் ஒரு கனவு இருந்தது. இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே நம்முடைய திருக்குறள் எதிரொலிக்க வேண்டும். திருக்குறளை பாடக்கூடிய 133 குழந்தைகளை, ஒரு 5 லட்சம் பேர் பங்கு கொண்ட ஒரு மிகப்பெரிய போட்டி அது. அதை நடத்தி அதிலிருந்து 133 பேரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்திற்கு அந்த 133 பேரையும் அழைத்து அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக எதிரெதிர் அணியில இருந்த அத்துணை தலைவர்களையும் ஒரே அணியிலே சேர்த்தவர் நம்முடைய ஐயா தருண் விஜய் அவர்கள். With the help of Tirukkural, our Tarun Vijay ji has unified the entire India. For Tarun Vijay ji, Tirukkural is a sacred text. With the help of Tirukkural, our Tarun Vijay ji has unified the entire country. ஒரு மிகப்பெரிய இந்திய மொழிகள் அனைத்திலும் திருக்குறள் கொண்டு வருவதற்காக அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். NCERT பாடத்திட்டத்திலே திருவள்ளுவர் வரலாறு, ICSE பாடத்திட்டத்திலே திருவள்ளுவர் வரலாறு, உலகம் முழுவதும் தான் செல்லக்கூடிய அத்தனை இடங்களிலும் திருவள்ளுவரை குறித்து, ஆண்டாளை குறித்து புகழாரம், பள்ளி கல்லூரிகளிலே திருக்குறள் கல்வி, இந்த திருவள்ளுவர் இயக்கம் என்ற பெயரிலே திருவள்ளுவருடைய புகழை, திருவள்ளுவருடைய வாழ்வியல் கருத்துக்களை, அறக்கருத்துக்களை இளைஞர்கள் மத்தியிலே பரப்புவதற்காக திருவள்ளுவர் இயக்கம், இப்படி ஒரு மிகப்பெரிய சேவையை நம்முடைய தமிழ் குரு நல்லுலகத்திற்கு செய்து வருகிறார்கள். முதலில் திருக்குறளுக்காக ஒரு உலக சாதனையை படைத்தார்கள். 2500 மாணவ மாணவியர் திருவள்ளுவரை போல, தேச தலைவர்களைப் போல வேடமிட்டு வந்து திருக்குறளை சொல்லி ஒரு பெரிய உலக சாதனை நிகழ்ச்சி நடந்தது. உத்தரகாண்டிற்கு நம்முடைய ஈழத்து தமிழ் சொந்தங்களை அழைத்தார்கள். The relatives from all the Tamil Eelam community, they were invited to Uttarakhand. They were taken to many places. தருண் விஜய் ஜி அவர்களுக்கு நமக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. திருவள்ளுவர் திருப்பயணம், கங்கை கரையிலே 6 உயரத்திலே ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை, திருவள்ளுவர் திருப்பயணம், திருவள்ளுவர் கங்கை பயணம் என்ற பெயரிலே மிகப்பெரிய பயணங்கள், தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக இந்தியாவிலே இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களிலே திருக்குறள் சார்ந்த கல்வி, வானுயர உயர்ந்து நிற்கிற இந்த சிலையை காணுங்கள். ஐயன் திருவள்ளுடைய சிலை கங்கை கரையிலே இருக்கிறது. தமிழை இந்தியா முழுவதும் பாராட்ட வேண்டும். தாய்மொழியிலே நாம் அனைவரும் நாம் பேச்சு வழக்கிலும் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள். தமிழையும் திருக்குறளையும் தருண் விஜயையும் எப்போதும் பிரிக்க முடியாது. The son of Tamil Annai, he often calls himself, I am the son of Tamil Annai. Sir, we are very, very eager to listen to your speech. We are all privileged. It is a great honor for us. I really don't find enough time to, I want more time. I can speak about you for more than 1 hour, 2 hours, because you have done so much to the Tamil community, to the Tamil society, inside Tamil Nadu, outside Tamil Nadu, in the parliament. You roared like a lion for our Tamil in the parliament, and the entire world, in many countries you have spoken for Tamil. Sir, with much respect, we wholeheartedly welcome you, sir, to please deliver your special address for the day on Sage Thiruvallur's Anusham, Vaihasi Anusham. Please, sir. தமிழ் அன்னைக்கு முதல வணக்கம். என உயிரினமையிலான என அம்பு தமிழ் சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் உங்கள சகோதரன் தமிழ் தருண விஜயின் தமிழ வணக்கம். நாம ஒரு தாயின மக்கள், நாம தமிழ அன்னையின குழந்தைகள், நாம அனைவரும் ஓரை கலாச்சாரத்தை சிறந்தவர்கள், நாம் அனைவரும் ஓரை குடும்பம், ஓரே தமிழ் ரத்தம். அகல முதல ஏதுத்தை எல்லாம் ஆதி பகவான் முதேற்ற உலக. I find that something I'm unable to express today myself, and I want to begin with Idu Unamaya. Is it true? Everything is like a dream. And when I began my Tamil journey a couple of years before in the Rajya Sabha in Parliament House, I remember that day that the parliamentarians, honorable parliamentarians who were there sitting around me, they were laughing at me. They were laughing at me and they were surprised and they thought that perhaps he has gone mad. Something is amiss.
Because how come a person who is from Hindi speaking person from a very different background in Uttarakhand, from Dehradun, and he is speaking about Tamil language as if he is a born Tamil? I could only say that perhaps Tamil Annai was frenetically searching for me, and from the shores of Indian Ocean, she called me in the Himalayas, and like a calf runs to his mother, the same way Tarun Vijay from Uttarakhand ran towards Tamil Nadu to find his Tamil Annai. I am blessed. I am blessed that the kind of love, affection, blessings that I have received from my Tamil Sahodara Sahodrigale has completely changed my life. I have done nothing. I have done very little. But a million times more, my Tamil sisters and brothers, they have showered their love and affection on me that has changed my outlook. And I must say that today, on Vaisakhi, on Vaikasi Anusham Day, when we are celebrating Tiruvalluvar and Tirukural, and we are also observing Mahaswami Chandrasekharendra Swamiji's anniversary, it is a blessed day, and today is the day when Government of India must declare this day as a National Culture Day. This is the National Cultural Day. This is the day which is reminding us of our real culture heritage. This is reminding us that all these years when the people were not understanding, knowing, appreciating, honoring, and reading Tirukural and Tiruvalluvar's life, they were missing India, not understanding Tiruvalluvar, not reading Tirukural, not getting to know about the great Tamil heritage and culture means you don't know India, and this is true. This is very true. In every minute, in every step that we take, it is Tirukural that guides us. And I always say, if you have not read Vedas, if you have not read Shastras, if you have not read anything about the Indian civilization, but if you have read Tirukural, you have read everything about India. Tirukural explains you the essence of Vedanta. Tirukural understands the spirit, the core value of the message of Tamil Annai, which to me is the same like Bharat Annai. Tirukural is the greatest book that Indian classical literature have ever produced. Therefore, understanding Tirukural, understanding Tiruvalluvar's life is like, for me, understanding India, understanding Bharat Mata. I always say, and Kambar, they represent the greatest lighthouses of Indian culture. And wherever I had been, I found that Tirukural unites the whole country. Just now, Ram Subramaniam ji was saying that how in the Parliament House everyone came together. It was Tiruvalluvar who united India. Unimaginable. It was a function that had never happened in the Parliament House in the history of Indian Parliament. I don't know when will it happen again, but nobody could have imagined that people from RSS, from BJP, people from DMK, ADMK, people from Bahujan Samajwadi Party, people from CPI and CPM, all top leaders of these parties, they would have never come together on one dais. As Gopal Krishna Gandhi ji told me in Chennai, that Tarunji, this is something that you have done miracle in Tamil Nadu, in other areas also. These leaders of different political parties, even if they go to a marriage party, even if they go to attend a marriage, which is a very social, which is a very personal celebration, they wait outside till the other opposition party leader goes out. Only after that they will enter inside. But it is because of Tiruvalluvar, it is because of Tirukural, it is because of the blessings that Tarun Vijay received from the Tamil sisters and brothers, that all party people,
shared the same dais in the Parliament House, in the Rashtrapati Bhavan. This was something unimaginable, and even when I look back, I feel that this is something like a dream like. How can I do it? How can a small person with no civilizational flow, they represent the best of Indian Atma. And that's why when I look back, I feel I should have been born in Tamil Nadu. But perhaps Tamil Nadu waited that he will start working for Tamil culture. There is no other way to understand India, sir. I am telling you from my heart. And I said it in the Parliament House. When you look at that picture, when you look at that speech in the video, you will see that many of the honorable parliamentarians, they perhaps thought that their faces are not being covered in the cameraman, but they were laughing at me and looking at me as if this madman is telling us that learn Tamil. This madman in the Parliament House is telling us that understand Tamil. This madman is not saying that Tamil people should learn Hindi. He is saying that Hindi people should learn Tamil. And that is my. Let all India must understand Tamil if they want to understand really Bharat Mata. Who else? In the last 2000 years, when in the world, they were in the words of Swami Vivekananda, the West was living like monkeys, like on the trees. They had nothing. They had no university, no college. They were in the crusades and jihad. They were fighting with each other. They had no knowledge, people without any direction. At that time, 2000 years before, it was King Karikalan, the Tamil Chola King Karikalan, who built the world's first dam on Kaveri. Sir, this is something which should have been taught in every school, in every college, in the textbooks in India. Every textbook must have this a piece of information and knowledge, so that every Indian, whether he is born in Arunachal Pradesh, or Nagaland, and Mizoram, or in Sikkim, or in Bihar, or in Jammu Kashmir, or Rajasthan, they must understand and appreciate that 2000 years before, it was the Tamil King Karikalan who built the world's first dam on river Kaveri. It's a matter of Indian pride. It's a matter of great Indian cultural brilliance, Indian engineering. I said in the Parliament House, sir, that India just cannot be only Shivaji and Maharana Pratap and Mirabai and Kabidas unless you understand that. From India, I am bringing you a message from Andal. Andal is the symbol of women empowerment. Women do not need your patronage. Women do not need your guardianship. Women do not need your sympathies and pity. Women need equal partnership. Women need the power to take decisions about their life. Nobody should be able to tell them, do this or don't do that. It's the women who must have the last word on the future course of her life, and Andal's life. Andal's life is the life of an empowered woman who decided about her future course and who defied all sort of pressures from the society, all pressures from other people, and she chose the path which made her a living deity. Really we see that the temples in honor of a devotee, a bhakta are built, but we have temples in honor of Andal. And Tirupati Balaji's Aradhana is incomplete without Andal. We all know what a great inspiration for us. But is it not a painful irony that such great people of our history, they are not introduced properly in the rest of the country, And it is really something that I appeal to my Tamil
sisters and brothers, that let us build an India which understand each other. Let us build an India which has the greatest symbol of defense in Rajaraja Chola, Chera and Pandyas. I was fortunate that first time, a few years before, I could present the huge portrait of Rajendra Chola to Madgaon Dock in Mumbai, where the governor of Maharashtra, Vidyasagar Rao, and the chief minister of Maharashtra, Devendra Fadnavis, they came, a person from Chhatrapati Shivaji's state and a person from south, they all came together to celebrate Rajendra Chola, and that big portrait was installed in the Madgaon Dock, where the Indian naval ships, Indian warships are built for Indian Navy. It took 70 years. It's something that we must look inward. We have all the pictures of the kind of people. We have all the portraits and the statues of all great men and women. But how could we forget that Thiruvalluvar's statue, Rajendra Chola's portrait, should adorn the corridors of our defense? Without Rajendra Chola, without Rajaraja Chola, how can we even conceive the great framework, the victorious march of the Indians in the world? They are the symbols of our victory. They are the icons of our victory. Rajaraja Chola and Chera and Pandya, they are the great victorious emperors of India. Forget about other things. They are the great symbols of India's victorious march, annihilating the enemies, not pardoning the unrepentant wicked. They always reminded us that a king who can annihilate the wicked enemies is a king who is adored by the people. And they were the Praja Vatsala king. They were the Praja Vatsala emperors. They did everything to make the poor people happier. They did everything to make the common farmers more prosperous. Otherwise, how could King Karikalan could have thought to build a dam on Kaveri? They are the inspiration for every single ruler in India. Every single member of parliament and MLA and the chief minister and the prime minister and the president must have a proper orientation in the lives, works and deeds of the Tamil emperors, Tamil kings. How did they serve the people? How did they build great temples? The temples were not just a center of Aradhana for Shiva and Durga and Lakshmi. They were the centers of national rejuvenation. They were the centers of Bharatiya Atma. They are the centers of national rejuvenation. The greatest architectural marvels that we see in the whole world, not only in India or in Tamil Nadu, Tanjavur, Pradeshwar temple, the Kumbakonam, Meenakshi temple. These are the temples. Every single place in Tamil Nadu, every single village in Tamil Nadu is a center of Indian civilization, is a center of Hindu Dharma's rejuvenation. Protect them. You have yourself protected. Tamil Nadu is the greatest reservoir of Hindu dharmic values, of Sanatan Dharma, of Bharatiya Sabhyata and Sanskriti. We must understand that unless we work to preserve it, and there are a lot of challenges from all over the world, lot of money, huge money is pouring in to destroy all this. This is the time when we must revive the Tamil glory. This is the time when we must revive the Tamil pride. This is the time when we must work as the soldiers of Rajaraja Chola and Rajendra Chola. All of us are the soldiers of Tamil heritage. All of us must become the soldiers to protect and encourage and preserve the Tamil cultural flow. Otherwise, we will lose India. And I am using a very strong word, sir. Please pardon me. Because Tamil Nadu had always been at the top of our cultural
progress. Everywhere in the world, wherever I had been, in Laos, in Vietnam, in Cambodia, Malaysia, Indonesia, in Japan, in China, I have found the Tamil footprints. Tamil footprints 2000 years before, 2500 years before. I found that how the granite stones were taken from Tamil Nadu during the Rajaraja Chola period and huge temples were built in China. We have seen the Narasimha Murti, we have seen the Balakrishna, we have seen the Rudra Murti, we have seen Krishna in many forms. And where from they came? They all came from Tamil Nadu. If we ever boast of India's cultural universally spread, that is because the great monks, the great sages, the great emperors from Tamil Nadu, they were working for Hindu Dharma. They were working for the Sanatan Dharma. They were working to spread the message of Vedas and Vedantas and message of ahimsa and karuna, compassion. It is their contribution. Therefore, if we forget our heritage, we forget our soul. My only emphasis is that this is a very tough time when we are fighting corona. This is a tough time when we have seen the very pitiable condition of our migrant laborers. This is a time when Tirukural guides us to serve them. Tirukural tells us that unless we serve the humanity, Kural 32, Kural 35, Kural 298, Kural 39, if you don't serve the people, you don't serve your soul. That is the message of Tiruvalluvar. Therefore, I seek your blessings. I have plans that Tiruvalluvar must enter our Indian Parliament, and we are working for it with the help of our sisters and brothers in Tamil Nadu. We will see that it happens, and that is my dream. We have all the great men and women, their statues and portraits in the Parliament House, but unless Tiruvalluvar arrives Parliament, India's completeness of democracy and pluralism will not be fulfilled. Therefore, my only request is that let us work together to spread the message of Tirukural and Tiruvalluvar. My hands are very small and my resources are very meager, but I have an immense ocean of love and affection and blessings in Tamil sisters and brothers. That is the only power that guides me. That's the only bhakti that guides me. And whenever I had been to Tamil Nadu, I try to see more and more new places. This time I was in Tiruvara, great says Tyagaraja's village, and Shama Shastri's village, Muthuswami Dikshita's village. So I visited test Tamil musicians together, very in the vicinity of each other. That is the greatness of our Tamil society. Therefore, I am very grateful to you that on such a great day when Paramacharya Chandrasekharendra Swami Ji, his blessings we seek, and I feel that Paramacharya Ji was the real embodiment of the Tirukural's message. Vedanta is what we see in Tirukural, and with all humility, with all innocence of a Tamil Annai's child, I would like to say that Tiruvalluvar was an avatari Purush of Bhagavana Shiva. He presented his Tirukural in the Tamil Sangam in Meenakshi temple, and
Bhagavan Shiva is the first chairman, the first president of the founding president of Tamil Sangam. Tirukkural's presentation in Tamil Sangam to me is the Shiva's blessing. It couldn't have happened without the blessing of Bhagavan Shiva. Therefore, when I see Tiruvalluvar, I see the ansha, the light of Bhagavan Shiva in Tiruvalluvar. That is my devotion. That is my bhakti for Tiruvalluvar. Tiruvalluvar and Tirukkural, they are applied Vedanta. They are applied Vedanta. And we had an occasion between Lord Shiva. For me, they are the same. And I find that reflection in the writings of Tiruvalluvar. Friends, I am very grateful to you. Just last week, my friend Ambassador Tirumurti was our High Commissioner in Malaysia, and just a few days back, he has been appointed as our ambassador to United Nations. He has taken charge, and 2 days back he delivered his first speech in the United Nations. We had a chat before he went to New York, and he said that Tarun Vijayji, I remember your speech in Kuala Lumpur in the Ramakrishna Mission on Tirukkural and Tiruvalluvar. I couldn't imagine that a person from Himalayas, a person from Uttarakhand will give such a inspiring speech on Tiruvalluvar and Tirukkural, and people still remember you. And I am taking the message of Tiruvalluvar to United Nations because Tiruvalluvar represents the best essence of Indian spirit. I was really overwhelmed to hear his thoughts, and I feel that such conclaves encourage me. My only regret is that I must spend more time in Tamil Nadu. I feel that I must have a small hut somewhere near the seashore in Tamil Nadu, somewhere where day in and day out I listen nothing, only Tamil words. Day in and day out I speak nothing but only Tamil. Day in and day out I speak able to explain Kurals in a better Tamil. I speed up my learning of Tamil so that I am able to speak to you in a fluent Tamil. That is my last dream of Sri Lanka to Washington, from Malaysia to all other places, wherever I had been. I for with these words, I feel that you have given me immense guidance and love. Let us work more. I was born in Uttarakhand, but I will always be known as the little son of Tamil Nadu. Like Krishna was born to Devaki, but he was always known as the son of Yashoda. With these words, I seek your guidance and blessings. Let us work together. Let us work together for social harmony. Let us work together to break the barriers of casteism. We are nothing. No one is high caste. No one is low caste. If you believe in high caste and low caste, you do not say that you are a Hindu, or you should not say that you follow Tiruvalluvar or Tirukkural. We all belong to one family, and that is our dharma.
Therefore, fight against the casteism, fight against the discriminations based on the caste system. My organization RSS has always taught me that work for humanity. And today is also the Punyatithi of Param Pujya Shri Guruji, Mother of Sadashiva Golwalkar ji. For me, this day has become the most memorable day. I thank you, all of you, from the bottom of my heart, especially Ram, Subramaniam ji, Suresh ji, and all my respected Acharya ji. You have said so much. I was listening to you. I was understanding. Such big knowledge. I have not done on me. With these words, I say, Ramba Santosha, Mikka Magirchi. Nandri, Ramba Jai, Bharata Desham, Jai Jai, Jai Jai, Bharata Desham. Nandri. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க தமிழ், வளர்க தமிழ். உங்களுடைய சொற்கள் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தருகிறது ஐயா. வட இந்திய பாராளுமன்றத்திலே தமிழின் குரலாகவே நான் பேசிக் கொண்டிருந்தேன். எப்பொழுதெல்லாம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் ஒரு உரத்த குரல் தேவைப்பட்டதோ அப்போதெல்லாம் நான் தமிழின் குரலாகவே நான் பாராளுமன்றத்திலே முழங்கி வந்திருக்கிறேன். திருக்குறளை புரிந்து கொள்ளாமல் யாராலும் இந்தியாவை புரிந்து கொள்ள முடியாது. இந்திய கலாச்சார பாரம்பரிய பொக்கிஷமாக திருக்குறள் திகழ்கிறது. இந்தியாவினுடைய ஆன்மாதான் திருக்குறள். நான் தமிழகத்தில் தான் பிறந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் உத்தரகாண்டிலே பிறந்த தமிழன்னையின் ஒரு சிறு பையனாக நான் இங்கே உணர்கிறேன். ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் அன்னை ஆண்டாளையும் உலகம் முழுவதும் சென்ற இடங்களில் எல்லாம் நான் பேசி வந்திருக்கிறேன். கரிகாலன் கட்டிய கல்லணையை பற்றிய செய்தி, காவிரியிலே அவன் கட்டிய அந்த கல்லணையை பற்றிய செய்தி பாடப்புத்தகத்திலே இடம்பெற்றிருக்க வேண்டும். அதற்காக நான் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய தமிழ் மன்னர்களை குறித்து, திருக்குறளை குறித்து, பாரதியாரை குறித்து நாம் எல்லோரும் சேர்ந்து ராஜேந்திர சோழனுடைய போர் வீரர்களாக நாம் எல்லோருமே சேர்ந்து உழைப்போம். திருக்குறள் வழியிலே, அறவழியிலே கொரோனா என்ற இந்த அரக்கனை ஒழிக்க நாம் எல்லோரும் போராடுவோம். அறவழியிலே போராடுவோம். திருக்குறள் நமக்கு எல்லாம் தந்திருக்கிறது. திருக்குறள் வழியிலே சென்று பாராளுமன்றத்திலே திருவள்ளுவருக்கான சிலையையோ அல்லது மிகப்பெரிய உருவப்படத்தை நிறுவுவதற்காக நாம் எல்லோரும் போராட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, உங்களுடைய அன்புதான் எனக்கு மிகப்பெரியது. நான் மிகச் சிறியவனாக உங்களுடைய அன்பினால் உணர்கிறேன். தமிழகத்திலும் தமிழர்களுடைய நெஞ்சங்களிலும் என்றும் இருப்பதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய இறுதி காலங்களிலே நான் தமிழ்நாட்டிலே தான் கழிக்கப் போகிறேன். தமிழ் பேசுகிற ஒருத்தனாக, தமிழ் தருண் விஜயாக நான் அங்கே கழிக்கப் போகிறேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்று மிக அருமையாக ஒரு சிறப்புரையை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். எதற்காக நீங்கள் திருவள்ளுவரின் பாதையை தேர்ந்தெடுத்தீர்கள், திருக்குறள் உங்களை எப்படியெல்லாம் வழி நடத்தியது என்பதை உணர்வுபூர்வமாக எங்களுக்கு இந்த திருவள்ளுவருடைய அவதார தினத்திலே சொல்லி இருக்கிறீர்கள். உங்களை வழிநடத்தி அதே திருவள்ளுவர் எங்களையும் வழி நடத்த வேண்டும் என்று நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசைகளை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு எப்போதும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். பாரத அரங்கிலும் சரி, உலக அரங்கிலும் சரி, ஐயன் திருவள்ளுவரையும் அன்னை தமிழையும் உயர்த்தி பிடிப்பதற்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளிலுமே நாங்கள் எல்லோருமே உங்களுக்கு துணை நிற்போம், தோளோடு தோள் நிற்போம் என்று நான் இந்த நேரத்தை சொல்லிக் கொள்கிறேன். Our most honorable Tarun Vijayji, we are inspired, we are moved. Your words have entered our hearts, not only our ears. Your words have entered all our hearts. We are really inspired by your presence, by your motivating, inspiring speech. The great Tirukkural in Parliament, the great Tiruvalluvar Thirupayanam, twice you had the Rajendra Chola's portrait in the Mumbai Masdan docks, and the great statue of Ayyan Tiruvalluvar in the banks of Ganges. Your Tiruvalluvar forums across the country, your speeches, your campaigns across the country and across the globe for India, the messages that you have given us today, the way you have journeyed with Tirukkural, the way you have got inspired with Tirukkural, and the way you have inspired us back will be ever memorable in our hearts and minds. We thank you so much. Thank you very much for your presence and inspiration. நன்றி. அடுத்ததாக நன்றி உரை ஆற்றுவதற்காக கரூர் பரணிப்பார் கல்வி குழுமத்தினுடைய பரணி வித்யாலயா பள்ளியினுடைய முதல்வர், திருக்குறள் பணிகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய சகோதரி சுதாதேவி அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலகின் ஆகச்சிறந்த அறநூல் தந்த வள்ளுவர் பெருந்தகையின் பிறந்த தின விழாவில் திருவள்ளுவர் மாணவர் இயக்கத்தின் சார்பில் நன்றி நவிழ்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நாளும் வள்ளுவர் பாதம் வணங்கும் கடலலைகள் கொண்ட கன்னியாகுமரியின் விவேகானந்தர் கல்லூரியின் பணி நிறைவு முதல்வர் முனைவர் பொன்னுலிங்கம் ஐயா அவர்களின் தலைமைக்கு அலையாய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தம் தேசிய இலக்கிய பேரவையின் வழி திருக்குறளை மக்களின் சொந்தமாக்கிய மதுரை ஒருங்கிணைப்பாளர் சே ஜெகநாதன் ஐயா அவர்களின் முன்னிலைக்கு முத்தான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களின் துன்ப நோய் நீக்கும் அருமருந்தாம் வள்ளுவத்தை வையம் முழுதும் சேர்த்திட வரமாய் வந்த தவ வாழ்வாம் தருண் விஜய் ஐயா அவர்களின் சீரிய சிறப்புரைக்கு சிரம் தார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் மொழியின் தலைமகனாய் தரணி எங்கும் தமிழ் பணியாற்றி வள்ளுவம் தந்த வாழ்க்கை நெறியினை வழுவாது பின்பற்றி வாழ்பவர் மற்றும் வள்ளுவ பெருந்தகையின் இன்றைய பிறந்த நாள் விழாவினை சிறப்பாக செயல்படுத்துபவர் திருவள்ளுவர் மாணவர் இளைஞர் இயக்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சோ ராமசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றிகள் பல. அறிவுசார் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு திரு சுரேஷ் அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பான நன்றி உரை வழங்கிய சுதாதேவி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சாந்தி மன்றத்துடன் இந்த விழா இனிதே நிறைவு செய்யப்பட போகிறது. இந்த நேரத்திலே ஒரு தொலைபேசி எண்ணை உங்களுக்கு வழங்குவதிலே நான் வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். திருவள்ளுவர் மாணவர் இளைஞர் இயக்கத்தோடு இணைந்து பணிபுரிய விருப்பப்படுபவர்கள் நான் தரக்கூடிய தொலைபேசி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தொலைபேசி எண்ணுக்கு கட்சியின் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் இந்த அமைப்போடு இணைந்து பணியாற்றி விரும்புகிறீர்கள் என்று இருந்தால் நீங்கள் அதை தெரியப்படுத்தலாம். உங்களை இந்த அமைப்புகளை இணைத்துக் கொள்ள இணைந்து தமிழ் பணியாற்ற நாங்கள் மிகவும் தயாராக இருக்கிறோம். மரியாதைக்குரிய தருண் விஜய் ஐயா அவர்களுடைய தலைமையிலே இயக்கி வரக்கூடிய தேசிய அளவிலான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் ஃபார் திருவள்ளுவர். So if anybody is interested to join the students and youth for திருவள்ளுவர், if you want to contribute as a volunteer, you are most welcome. The mobile number for the students and youth for திருவள்ளுவர் is 824880